சொல்லுடி. என்னங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க நானு. வெள்ளிக்கிழமைன்னு கோயிலுக்கு போக கிளம்பிட்டியா? ஆமாங்க, நான் வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சிட்டு போலான்னு தான் இருந்தேன். அவங்க அம்மா தான் வந்து காலையிலே போயிட்டு வா, அப்புறமா வந்து மத்த வேலை செய்வேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதனால தான் கிளம்பிட்டேன். சரி சரி, சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எதனா போட்டாங்கன்னா எத்தனை வா எனக்கு, நீயே சாப்பிடாது மொத்தம். என்னது அங்கேயே கொஞ்சமா தான் கொடுப்பாங்க, எனக்கே பத்தாதுங்க. அதை வேற எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்ன்றீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்னெல்லாம் எத்தனை சொல்லாதீங்க, எனக்கே பத்தாது. எப்படி சொல்றா பாரு, புருஷனுக்கு கொடுத்துட்டு தான் பொண்டாட்டிங்க சாப்பிடணும். நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்தோம் அந்த காலத்துல. இந்த காலத்துலங்க பொண்டாட்டியே ஒண்டியா சாப்பிடணும்னு நினைப்பாலும் பொழுது கொஞ்சம் எத்தனை வந்து புருஷனுக்கு கொடுத்தா என்ன? எப்படி பேசுறா பாரு இத. எனக்கு இந்த பூ கொஞ்சம் எனக்கு தலையில வச்சு விடுங்க. அதான் தலையிலேயே வச்சு நிற்கேடி, இது எதுக்கு வேற தனியா எடுத்துன்னு வந்து வைக்க சொல்றேன்னா? பூ வச்சு விடணும்னு ஆசைப்படுறேன், அதான் கேக்குறேன். நான் தலையில வச்சு நிக்கிறது எனக்கு தெரியாதா? நான் தான் இப்ப தலைவாரி பூ வச்சு நான் எனக்கு தெரியாதா தலையில வச்சு நிக்கிறது? புடிங்க. கதை அப்படி போதா? இப்படிதான் என் புள்ள உன் பேச்சு கேட்க வைக்கிறியா நீ? தலை வாரி அம்மா பூ எடுத்து கொண்டையில சுத்தி நிக்கிறேன், அது பத்தாதுன்னு இந்தாங்க பூ வச்சு விடுங்கன்னு சொல்றா பாரு. திரும்புடி. புடிங்க. பூ வச்சுட்டேன்டி, கரெக்டா இருக்கான்னு பாரு, போய் கண்ணாடி போய் பாரு. பூ வச்ச பிறகு இன்னும் அழகாயிட்டேனாங்க நானு. ஆமா, பூ வச்ச பிறகு எதனா மாறிடும் போலக்குது. அவ மூஞ்சில இருக்கிறதே தான் இருக்குது, அது வேற பெருமையா அழகா இருக்குதான்னு கேக்குறா பாரு. என்னடா என்ன நடக்குதாங்க? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அதாம்மா பேசிக்கிறேன் நானு. தலையில தான் அவ மூஞ்சி இருக்குதா பேசி நிக்கிறேன் நானுன்ற? திரும்பி நிக்கிறா அவ. என்ன பண்ணி நிக்கிறீங்க? காலையில ஏந்து கோயிலுக்கு போறோமா, ஏந்து கிளம்ப வேண்டியதானே? இங்க என்ன ரெண்டு பேருக்கு பட்டிமன்றம் நடக்குது உங்க ரெண்டு பேருக்கும். அத்தை பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அத்தை நானு. அத்தா பேசி நின்றோம். ஏய் நீ வாய மூடி, என் பிள்ளைகிட்ட தானே நான் பேசி நிக்கிறேன், நீ எதுக்கு வர? அவ என்னமா தப்பா சொல்லிட்டா? எல்லாத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க அவ மேல நீங்க. ஆமாண்டா, நல்ல வழி நான் சொல்லி தரல உங்க ரெண்டு பேருக்கும். வீட்டுல இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன்னு நீ சொல்ற. வாய மூடின்னு போடா. காலையில என்ன வெளியே அதை பேசி ரெண்டு பேரும் போங்க. ஏய் கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வந்தமான்னு இருக்கணும். அங்க உட்காந்து யாருன்னா வந்தாங்கன்னு கதை பேசிக்கின்னு உட்காந்து நிக்கிறது, உங்க அக்கா வீட்டுக்கு போறது பேசி நிக்கிறது, அதெல்லாம் இருக்க கூடாது. நேரத்தோட வேலைக்கு கிளம்பணும், வந்து சேரு. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், போ. கோயிலுக்கு போறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுமா? எப்படி அவ போயிட்டு உடனே வருவா 10 நிமிஷத்துல? குடு குடு குடுன்னு ஓடி கோயில பாத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி இருந்தோம் பொழுது அந்த மாதிரி பேசுறாங்க பாரு எங்க மாமியார். அத்தை நான் போயிட்டு 5 நிமிஷத்துல கூட வந்துடுறேன். என்னங்க நான் போயிட்டு வரேங்க, டைம் ஆகுது. எங்க அம்மா பேசுறது எதுவும் நீ மனசுல வச்சுக்காதடி. ஆமா ஆமா, நேத்து தான் பேசுறாங்க இல்ல இன்னைக்கு தான் பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு. நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க விடுங்க. இந்தாங்க பேபி, நீங்க புட்டு சாப்பிடுங்க. இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போதே சாப்பிட்டு வந்தேன் நானு, பசிக்கல. வேணா வீட்டுக்கு போகும்போது வேணா சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சூடா கொஞ்சம் சாப்பிடு பேபி, ஏன் வேணான்ற? ஆறிடும் அப்பனா, சாப்பிடு. நாளைக்கா வந்துருங்க வீட்டுக்கு. ஜெனிஃபருக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்க, அதனால தான் சரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நானு. கண்டிப்பா எல்லாரும் வரணும், நான் எதிர்பார்த்துன்னு இருப்பேன். காலையில ஒரு 10 மணிக்கு வந்துருங்க. மீனா, நீ, தாமரை அக்கா, கண்மணி அக்கா 3 பேரும் ஞாபகமா வந்துடணும். உங்களை எதிர்பார்த்துனே இருப்பேன் நானு. வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு வராத போயிட்டு போறீங்க. அதெல்லாம் வந்துருவோம் கரெக்டா. நாங்க எந்த ஊர் மாப்பிள்ள? எந்த ஊர்ல பாத்துக்கிறீங்க? சொந்தக்காரா அசலா? சொந்தத்துல இல்லம்மா, அசலுதான். எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க. சொந்தமும் அசலும் இன்னும் எது நல்ல இடமா பார்த்து முடிக்கணும். நல்ல இடம்தான். பையன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கை நிறைய சம்பாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நல்ல இடமா நல்ல பையனா அப்படின்னு பார்க்கணும். கை நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்களா என்ன? ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்டு. சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, நல்லா பாத்துக்கிறாங்களா பொண்ணை அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை 3 தடவை நல்லா விசாரிச்சு கொடுங்க. அங்கங்க வரதட்சணை அப்படின்னு குடும்ப பத்துறாங்களாம் வருது பாரு நியூஸ். நாளைக்கு தான் வராங்க, என்ன ஏதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறமா நம்ம போய் அவங்க வீடெல்லாம் பார்க்கணும்ல, பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்.
ஞாபகமா வந்துருங்க, நீங்களாம் வராத போயிட்டு போறீங்க. அதுக்குதான் இத்தனை முறை நான் சொல்றேன். ஜெனிஃபர் என்ன உனக்கு மட்டும்தான் பொண்ணா? எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். நாங்க வராம இருப்போமா? இந்தாங்க, நீ கொஞ்சம் சாப்பிட்டு கொடுங்க. கா, சக்கரை வச்சுக்கா. ஏன் சக்கரை வச்சுக்காத அப்படியே வச்சுக்கிறா? சக்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிடு, நல்லா இருக்கும் பாரு. மீனா, நீயும் சக்கரை போட்டுக்கோ. சக்கரை போட்டு சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்குமா? வாசந்தி வந்து புட்டு சாப்பிடுவா. என்னம்மா, எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்க்கா நானு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அக்காவை பார்த்துட்டு போலான்னு இப்படியே வந்தேன். போதுமா பூவு? முடியோட பூ தான் அதிகமா இருக்குதே. முடிதான் அதிகமா இல்ல, பூ வச்சு அதிகமா இருந்துட்டு போட்டுமே, விடுங்களா? என் தங்கச்சி பத்தியா கல்யாணத்துக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு போய்க்கிறா கோயிலுக்கு. சாந்தி, நாளைக்கா வீட்டுக்கு வந்துருமா? அக்கா கூடயே வந்துரு நீயும். பாப்பாக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, ஜெனிஃபருக்கு. வந்துரு ஞாபகமா. அக்கா, என்னாலலாம் வர முடியாதுக்கா, எங்க மாமியார் அனுப்ப மாட்டாங்க என்ன. ஏண்டி, 4 இடத்துக்கு போகணும் வரணும், நல்லது கெட்டதுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா என்ன இது? சொல்லிட்டு வா நீ. இல்லைன்னா அவங்க மாமியார் சேர்த்து கூப்பினே வந்துருங்க, 2 பேருமே வந்துருங்க. அவங்கள அங்க விட்டுட்டு வந்தா தானே உங்களை எதனா கேட்பாங்கன்றீங்க, அவங்களையும் கூட கூப்பிட்டு வந்துருங்க. அவங்கள கூட கூப்பிட்டுன்னு வரதுக்கு நான் அவங்க கூடயே வீட்லயே இருப்பேன். அதெல்லாம் தெரியாதுடி, நாளைக்கு என்ன பண்ணுவே தெரியாது. நீ வந்துரு. சும்மா நீ அவங்களுக்குலாம் வந்து இங்க அனுப்ப மாட்டாங்க அங்க அனுப்ப மாட்டாங்களா நீ கதை சொல்லி நிற்காத. நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்துரு. என்னக்கா நீ புரியாத மாதிரியே பேசுற? அவங்க எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறாங்க. காலையில நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை சொல்லியே நாங்க கூப்பிட்டு வரோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு எனக்கு தான் பிரச்சனை. சரி வாடி, வந்து சாப்பிட்டு போ. கா, டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்துரு, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை இங்க. நீ பாக்ஸ்ல போட்டு குடுத்துருக்கா. ஏய் வசந்தி, வசந்தி, டிஃபன் பாக்ஸ் என்ன அந்த ஒன்று எத்துங்க உள்ள இருந்தே. என்னக்கா, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்க, தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா வீட்டுல? எங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. நீ போய் எல்லார்கிட்டும் சொல்லிட்டு வா, நான் வீட்டுல இருக்கிற வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நான் வந்துட்டேன். நாளைக்கா நிறைய பேர் வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஜூஸு, மிச்சரு, அப்புறம் வேற என்னென்ன செய்றீங்களோ எங்களுக்கு தனியா வச்சுடுங்க. அப்புறமா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இப்பயே சொல்றேன் நான். எல்லாருக்கும் எல்லாம் பத்துற மாதிரி தான் நான் வாங்கி வைப்போம்மா வீட்டுல. ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா மனசு கஷ்டம் வராது. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நீ வா, காலையிலே நீ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க போற. அப்புறம் என்ன? ஆமா ஆமா, நம்ம தான் முன்ன நின்று நடத்தணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாய் போறதுல இருந்து தண்ணி முண்டு வைக்கிறது வரைக்கும் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும். ஏன் அவங்க வீட்டுல சேர் இருக்கு, நிறைய சேர் இருக்கு, சேர் போட்டுட்டோம், எதுக்கு பாய் போட்டு கீழே உட்கார வைக்கணும்? ஐயையோ, இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தா நாளைக்கு மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க போலயே. லேட்டா போவோமா நம்ம? எனக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது என்ன சொல்லிட்டா? நீ என்ன சொன்னாலும் தாமரை உன்னை விடாது. உன்னதான் மெயினா ஃபர்ஸ்ட் மீனா வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் பாரு.